Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஒரு பென் எடுத்துக்கோங்க. நான் ட்ராப் பண்ணுற மாதிரியே A4 ஷீட் ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் லைனில் ஜஸ்ட்டு மேலே ஒரு ஹார்ட்டின் அப்படியே வளைச்சி கீழே ஒரு ஹார்ட்டின் அப்படியே நான் எப்படி உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேனோ அதே போல் A4 ஷீட் ஃபுல்லாகவே ஒரு ஷீட் ஃபுல்லாகவே வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் எடுக்கவே ஸ்டிச்சஸ் போட்டால் உங்களுக்கு வராது. அதனால் இது மாதிரி ஃபுல்லாக பெனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு ஒன்று வரைஞ்சி காட்டணும். ரவுண்டு நார்மல் பேங்கிள் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்குள்ளார வந்து ஸ்டிச்சஸ் வந்து வளைஞ்சி போகிற மாதிரி ஒன்று போடணும். அது உங்களோட ஹோம்ஒர்க்கு பென்லேயே. இது வந்து ஒரு ஷீட் ஃபுல்லாகவே ரவுண்டு வந்து ஒரு ரவுண்ட் போட்டால் ஒரு பேங்கிள் சைஸ்க்கு போட்டால் போதும். இது வந்து ஒரு ஷீட் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைனில் எனக்கு போட்டு காட்டணும். சரிங்களா? இது உங்கள் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பெனில் போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடலாம். பிகினருக்கு வந்து எடுக்கவே ஸ்டிச்சஸ் வராதுன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெனில் வந்து பேப்பரில் ட்ராப் பண்ணிங்க இல்லையா, அதே போல் கிளாத்தில் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. மார்க்கரோ இல்லை பென்னோ எதில் வேணாலும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எடுக்க ஸ்டிச்சஸ் வராதுன்றதுனால நீங்கள் ட்ராப் பண்ணி அது மேலே வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வரலையுமே நான் வந்து ஜரி த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க இனிமேல் வந்து சில்க் த்ரெட் ஆரம்பிச்சுக்கோங்க. ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடுற ப்ளவுஸ்க்கு வந்து ரேட் அதிகம். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் சில்க் த்ரெட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜரி த்ரெட்டோட ப்ளவுஸ் வந்து 500னால் நீங்கள் அதே இடத்துல சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபி தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி சில்க் த்ரெட்டுக்கு வேல்யூ. சரிங்களா? அதனால தான் சொல்கிறது, சில்க் த்ரெட் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் செயின் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் மற்ற ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கலாம். நீங்கள் செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டிங்கனாவே பிகினர் லெவலில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியறதுனால நல்லா ஃபோக்கஸ்லேயே காட்டியிருக்க பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேப் ட்ராப் பண்ணி அது மேலேயே வந்து நீங்கள் லைன் போட்டுட்டு போகிறீங்க செயின் ஸ்டிச்சில். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப லாங்காக போடாதீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எட்ஜ் முடியுதுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் டைரெக்ஷன் எதுக்கு போதோ அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்குன்ட்டு இல்லை, எல்லாத்துக்குமே நான் வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்கு ட்ரையாங்கிளு, ஸ்கொயர் அதெல்லாம் போட்டு ஷார்ப் எட்ஜ் எப்படி போடுறதுன்றத உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதனால தான் வீடியோ வந்துட்டு 1 பை 1ஆகவே வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் புரியும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் 1, 2ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கு கனெக்டடாக தான் கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கிளாஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். எந்த ஸ்டிச்சாக இருந்தாலுமே நீங்கள் ஷார்ப் எட்ஜ் வர இடத்துல இப்போ வளையுது இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஒரு வி ஷேப்பில் கட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போதோ அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடம் இப்போ ஹார்ட்டின் மாதிரி தெரியுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஷார்ப் எட்ஜ் கொடுத்ததுனால தான் அந்த ஷேப் தெரியுது. அப்படி நீங்கள் கொடுக்கல, டைரெக்டாகவே ஸ்டிச் அப்படியே வளைச்சி போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக எட்ஜஸ் தெரியாது. அதனால தான் உங்களுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ப்ளவுஸ் வந்து எம்டியாக ஸ்பேஸ் ஏதாவது குட்டி குட்டியாக ஸ்பேஸ் மீறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஸ்டோன்ஸோ இல்லை ஸ்டிச்சஸோ எதுவுமே எந்த டிசைனும் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணலாம். இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெய்லி கூட இதை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு இதை கற்று வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் வந்துட்டு
நான் ஒரு மேங்கோ ஷேப்பில் வந்து போடுறேன். இது வந்து வித்தவுட் வந்து லைன் இல்லாமல், அது லைன் போட்டு எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கேன். எந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு கார்னரில் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஓரமே அதே சேம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் வாட்டர் ஃபில்லிங் போட்ட மாதிரியே இந்த இதுக்குள்ளாரி போட்டோம். அதனால தான் நான் வந்து பேப்பரில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வளைச்சி வளைச்சி உள்ளுக்குள்ளார நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வரோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் ஏன் உங்களையே ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் போடாமல் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பின்னாடி ஸ்டிச் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும், கிளாஸ் முடியும். சரிங்களா? நானே எல்லாத்தையும் போட்டு காட்டினா நீங்கள் வெறுமனே கண்ணில் மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க. நீங்கள் வந்து கிளாஸ் வந்து கற்றுக்க மாட்டீங்க. அதனால தான் உங்ககிட்டயே நான் வேலை வாங்குறது, வேறு எதுவும் கிடையாது. என்னடா இவங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளே எல்லாம் போட வைக்கிறாங்களே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் வந்து எப்படி கிளாஸ் கொண்டு போனால் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க அப்படின்ட்டு பார்த்து பார்த்து தான் ஒன்று ஒன்று கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் புரியல, இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோ கிளியராக இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லலாம். இல்லை ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைவேட்டாக கூட சொல்லலாம். எனக்கு அகைன் ஒரு டைம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக நான் சொல்லித் தருவேன். நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா நான் சொல்லித்தர ரெடியாக தான் இருக்கேன். சரிங்களா? அப்புறம் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு புரியுதுன்னா கீழே வந்து கிளியர்னு கூட ஒரு வீடியோ கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்குது. அதனால் புரியுதுன்னா உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையுமே கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஃபில்லிங் மட்டும் ஒரு ஓரமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு, இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இப்போ வந்து அப்படியே சுற்றி கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வாங்க. இப்போ நம்மளால் அந்த எட்ஜிலேருந்து மறுபடியும் வளைச்சி நம்மளால் ஸ்டிச் போட முடியல அவ்வளோதான் அப்படின்னா, அதே இடத்துல லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டு அகைன் வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வரலையும் நீங்கள் கண்டினியூவாக போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ 2 ஹார்டின் போட்டால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல எட்ஜ் முடியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லாக் போட்டுட்டு அகைன் புது இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து என்னால் திருப்பி வளைச்சி கொண்டு வர முடியாது. அதனால் இந்த இடத்துலையே நான் லாக் பண்ணிட்டேன். அகைன் நான் வேறு இடத்துல தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சுக்கு பார்த்திங்கன்னா வெறும் த்ரெட்டு மட்டும் தான் தேவைப்படும். நம்ம எக்ஸஸாக ஸ்டோன்ஸோ இல்லை பீட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு சில்க் த்ரெட்டு. ஒரு 20 ருபீஸ் இல்லை 80 ருபீஸ் அவ்வளோதான். இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கிடைக்கும். அதை வாங்கினீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு முழுசாக நீங்கள் போட மாட்டீங்க, அதுலேயே மீறும். நீங்கள் தாராளமாக இதெல்லாம் வந்து ப்ரைட் ஒர்க்குக்கு கூட நிறைய இடத்துல இந்த பல்லக்கு டிசைன் அது இது பின்னாடி நான் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் சொல்லி தருவேன். அந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு சில இடத்துல அந்த 2 இப்போ நிறைய பேர் பல்லக்கு தூக்கிட்டு போகிறது அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா ப்ளவுஸு, அந்த இடத்துல மேலே கீழே எல்லாம் வந்து ஸ்பேஸ் மீறி இல்லையா, அது வந்து எம்டியாக விட்டால் ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். ஒரு டிசைனே ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அவ்வளோ கிராண்டாக பண்ணி அந்த இடம் மொக்கையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இது போட்டு ஜரி த்ரெட்லேயோ இல்லை அவங்க ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் டிசைன் கொடுத்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு தாராளமாக அந்த மாதிரி டிசைனுக்கெலாம் 6000 10,000 வரலையுமே பல்லக்கு டிசைனுக்கெலாம் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸிங்லாம் நான் இப்போ வந்து கடைசியாக கிளாஸ் முடிச்சப்பறம் சொல்லித்தரேன். இப்போ வந்து உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு, இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால தான் நீங்கள் கம்பல்சரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு ஒரு ஸ்டிச் போடணும். அகைன் ஒரு ஷேப் போட்டு காட்டி ஆகணும் இந்த இதுக்கு. சரிங்களா? ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக போடுறது கூட போட்டுடலாம். வளைச்சி வளைச்சி ஷேப் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? புதுசாக போடுறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கும் சரி, நீங்கள் இடையில கேப் விட்டுட்டிங்கன்னா திருப்பி புதுசாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வளைச்சி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் போய் எங்கே கொண்டு வரணுன்றது தெரியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக சொல்கிறேன். மறுபடியும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சுன்றதுனால தான் கொஞ்சம்
அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பேட்சுக்கான அட்மிஷன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வெறுமனே வந்து உங்களுக்கு எல்லாமே யூடியூப்லேயே ஷோ ஆகுன்ட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் மட்டும்தான் யூடியூப்ல இருக்கும். அட்வான்ஸ் லெவல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக தான் இருக்கும். சரிங்களா? நானா லிங்க் ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோ உள்ளோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக வந்து ஷேர் பண்ணி விட்டுருவேன். கிளாஸ் முடியும்போது உங்களுக்கு எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்துடும். அதனால் நம்மளுக்கு யூடியூப்பில் தான் வீடியோ இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூப்பில் பிகினர் லெவல் மட்டும்தான் இருக்கும். அட்வான்ஸ் லெவலுக்கு சில்க் த்ரெட்டுக்கும் சரி, ஆரிக்கும் சரி உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும். நான் லிங்க் ஷேர் பண்ணால் மட்டும்தான் ஷேர் ஆகும். நீங்கள் சில்க் த்ரெட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். சரிங்களா? அதுவும் நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். யாருக்காவது வில்லிங் இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ கரெக்டாக ஷேப் கொண்டு வந்து நான் முடிச்சிட்டேனா, அப்புறம் மஸ்ட்டு இந்த அவுட்டர் லைன் வந்து ஷேப்க்கு வந்து எல்லாருமே போட்டு தான் ஆகணும். சரிங்களா? தேங்க் யூ.